வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபோக்கஸிங் நம்ம தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஃபோக்கஸிங்க்கு என்னெல்லாம் பண்ணணும், சில பதிவில் பார்த்துட்ருக்கோம். சென்ற பதிவில் கூட சொன்னோம், எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வருதோ அதுலேருந்து வெளியில் வந்தாலே ஃபோக்கஸிங் ஓரளவுக்கு நம்மளால் எதிர்கொள்ள முடியும், ஃபோக்கஸிங்கை நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா எப்படின்னு கேட்டால், ஃபோக்கஸிங் இருந்தால் தான் மனம் ஒருமித்து எண்ண ஓட்டங்களை ஒரு பாயிண்டில் குவித்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறோம். அதை படிக்கிறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் எல்லாம் பார்த்தோம். சரி டாக்டர், எப்படி ஹவு டு டெவலப் த ஃபோக்கஸிங், அந்த எபிலிட்டி எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். முதல்ல ஒரு ரெகுலர் ரொட்டீன் வேலையை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போ நம்ம ஒரு ஈவினிங் 8 o'clock போல் படிக்க போகிறோம், இல்லை காலையில் ஒரு 10 மணிக்கு படிக்க. டுடே இட் இஸ் ஹாலிடே, சரி இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிலேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம் எக்ஸாமினேஷனுக்கு. இல்லை வேறு எதான ஒரு பெரிய ஒர்க் பண்ண போகிறோம், ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு நாளைக்கு 4 hours வேலை செய்யணும் அப்படின்னா, அந்த 4 hours முன்னாடி என்ன பண்ணோன்னா ஃபோக்கஸிங் எபிலிட்டிஸை வளர்க்குற மாதிரி பசில்ஸ், நிறைய கிராஸ்வேர்டு பசில்ஸ் எழுதலாம். இப்போலான பண்ணக்கூடிய அந்த நிறைய பசில்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு வேர்டு இருக்கும், அதுக்குள்ளே என்ன வாட் ஆர் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் மிஸ்ட், அது போல் இருக்குது. அதாவது மனம் குவிந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய நிறைய பசில்ஸ் போட்டு நம்மளோட என்ன ஃபிசிக்கல் ஒர்க்கோ இல்லைன்னா இன்னும் ஒரு எழுதிடக்கூடிய கிராஸ்வேர்டு பசில்ஸோ அதுபோல் போட்டு நம்மளோட எண்ணத்தை ஒருமுகப்படுத்த முடியும். அப்புறம் இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வரலான்னா ஓரளவுக்கு ஒரு ஆஃப்டர் சம் டைம் அந்த டிஜிட்டலுக்கு இருக்கிற இந்த டைம் பாஸ்க்கு இருக்கிற எந்த சாமானையும் நம்ம படிக்கிற இடத்துலையோ எழுதுகிற இடத்துலையோ இன்னும் ட்ராயிங் போட்டு பெரிய பெரிய கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் படிக்கணும், அதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி நம்ம மொபைல் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த படிக்கிறதுல எண்ணம் ஒருமித்து இருக்காது. எண்ணம் ஒரே ஓட்டத்தில் இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். அதே மாதிரி த மைண்ட்ஃபுல்னஸ், எல்லா வேலையும் செய்தாச்சு, இப்போ அடுத்தது உடனே படிக்கணும் தான் அப்படின்னு சொன்னால் அதுபோல் எல்லா வேலையும் செய்த பிறகு தட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சரியாச்சு, எல்லாமே திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க உட்காரலாம், இல்லைன்னா ட்ராயிங் போடலாம். எந்த வேலைக்கு நம்மளுக்கு ஃபோக்கஸிங் போகணுமோ அதுக்கு முன்னாடி வி ஷுட் ப்ராக்டிஸ் என்ன மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃபன், அடிக்கடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா நடுவில் நிச்சயமாக ஒரு பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்தால் தான் அது என்ன பண்ணும், மென்டல் எனர்ஜி, அதாவது ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வராமல் தொடர்ந்து நம்ம அந்த வேலையை பண்ணணும். ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுத போகிறோம், 2000 வார்த்தையோ 4000 வார்த்தைகளை கொண்டு ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுத போகிறோம். த பாரத் ஐ சி ஐ வியூ அப்படின்னு நம்மளோட தாய் திருநாட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோன்னு வைங்க. மினிமம் 2000 வார்த்தை எழுதுறதுக்கே நிறைய நேரம் பிடிக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்க போகிறோங்க இந்த பாரதத்தை அப்படின்னு அதுக்கு உண்டான ஐடியாஸை தயார் பண்ணிக்கணும். சின்ன சின்ன ஐடியாஸில் ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். எந்தெந்த ஏரியாவில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது போல் நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் தயார் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தை நம்ம ஒரு பொறுப்பான அளவில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எந்த மைன்யூட் டீட்டெயில்ஸு சொல்லணும், மேஜர் மேக்ரோ லெவல்லையும் நம்ம ஐடியாஸ் டீட்டெயில்ஸு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் இட். அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் பிரேக் எடுத்துக்கணும். தெர்பை த மென்டல் எனர்ஜி வில் நாட் கோ டவுன். அது ஸ்லக்கிஷ் ஆகாமல் எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செய்ய முடியும். அதுக்கு நடுவில் எப்போவுமே காமனாக ஒரு சொல்லக்கூடிய பொதுவாக எடுத்துக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், குவாலிட்டேட்டிவ்லி யூ ப்ளீஸ் இந்த போதுமான அளவுக்கு ஹைட்ரேட்டட் அண்ட் எனர்ஜைஸ்ட், நல்ல தண்ணி அருந்தணும், போதுமான அளவுக்கு நீர் தண்ணி குடிக்கணும், அப்புறம் போதுமான அளவுக்கு தூக்கமும் இருக்கணும். இது எல்லாமே இது ஒன்று ஒன்றா பண்ணலாம். இது எல்லாமே ஓவர் த பீரியட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த ஃபோக்கஸிங் எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொன்னோம், ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டட் அண்டு போதுமான அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கணும், தண்ணி குடிக்கணும், போதுமான அளவுக்கு தூங்கணும் அப்படின்னு. இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
சரி ஃபோக்கஸிங் எபிலிட்டி உள்ள வந்திருக்கு அப்படின்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் மச், இந்த மாதிரி குவாலிட்டியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாலே தட் இம்ப்ரூவ்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் எந்த ரிசல்ட்டை நம்ம வரவழைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஃபோக்கஸிங் எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அப்போ தான் சில முக்கியமான வேலைகளெல்லாம் செய்ய முடியும். ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா செய்து முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கிறது. அது ஒரு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது. எப்படின்னு கேட்டால் மேலும் மேலும் இது போல் ஒரு வேலையை தொடர்ந்து செய்யலாம். இது நம்ம சைல்ட்ஸ் பிளேவாக ஆயிரும். கொஞ்சம் கழிச்சு இட் வில் பிகம் எ சைல்ட்ஸ் பிளே. அப்படின்னா எப்போது? பட் தீஸ் திங்ஸ் கேனாட் ஹேப்பன் ஆன் எ சிங்கிள் டே. ஒரு சின்ன ஒரு ஃபார்ட்நைட்குள்ளே முடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் திஸ் எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்டு ஓவர் த பீரியட். முள்ள துளி துளியாக இந்த எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி திஸ் திங்ஸ் கேன் பி டேக்கன் இன்டு பெரிய லெவலில் எடுக்க முடியும். ஒரு லெவலில் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம், செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இட் செல்ஃப் பூஸ்ட் அவர் கான்ஃபிடென்ஸ். நம்மளோட தன்னம்பிக்கையை அது வளர்க்கும். ஒரு தடவை ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்தோம், வி கெட்ஸ் அக்கலோட்ஸ் ஃபார் தட் அப்படின்னா தட் த மைண்ட் இஸ் ரெடி டு டூ ஃபர்தர் இன் த சேம் லைன். பண்ண இன்னும் கூட சிறப்பாக இன்னொரு வேலை செய்யலாம், இதுக்கு போல் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அது மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்துக்கிறதுக்கு உதவும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.